ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு எஜுகேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது என்னென்னா, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா, நமக்கு வந்து எந்த அளவுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டாருக்கு என்ன தேவை? ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பணம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இன்வெஸ்டருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அவங்ககிட்ட வந்து ஒரு 10,000 crore இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 கோடி, சரிங்களா? 10,000 crore 10,000 crore இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பணம் இருக்குது. இதில் வந்து இவங்களுக்கு இந்த பணத்தை, இந்த 10,000 கோடியை 10,000 கோடியாகவே வைக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இப்போ ஒரு 4% இருக்குன்னு வைங்க. ஒரு வருஷத்துக்கு 4% எப்படி இருக்குன்னா, 100 ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபா நோட்டாக மாறிடும். அதாவது நம்பரில் மாறாது, ஆனால் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 4 ரூபா இழந்துடும். அதாவது நீங்கள் 100 ரூபா நோட்டு வச்சு இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து அதுக்கு 104 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதாக வரும். ஏன்னா அந்த பொருட்களுடைய விலை உயர்ந்துடும். ஆனால் அதே 100 ரூபா நோட்டு உங்களுக்கு அதே 100 ரூபா நோட்டாக தான் அடுத்த வருஷம் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 4 ரூபா சேர்த்து கொடுக்கும்போது அதே பொருளுக்கு அப்படிங்கும்போது இந்த 100 ரூபா வந்து அதோடைய பர்ச்சேஸ் பவரை வந்து இழந்துருது. இதுதான் வந்து மணியுடைய உண்மையான கான்செப்ட். அதாவது வந்து ஒரு கரன்சி, ஒரு 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 பணம் அப்படிங்கிறது வந்து பணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு நம்பர்ஸில் தான் தெரியுமே தவிர, ஆனால் ஒரிஜினல் வந்து அந்த பணத்துடைய வேல்யூ அப்படிங்கிறது பர்ச்சேசிங் பவர் தான். அதை வச்சு நீங்கள் என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது இந்த பணம் வந்து இன்ஃப்ளேஷனில் ஒரு 4% இழக்குதுன்னா, 10,000 கோடி வச்சுருக்கவங்க கிட்டத்தட்ட 400 கோடி பக்கமாக என்ன ஆகும்? அவங்களுக்கு வந்து வேல்யூ லாஸ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு சும்மா இருந்தாலே அந்த அமௌண்ட் லாஸ் ஆகும். இது வந்து 4% இன்ஃப்ளேஷன் இருக்கிற சினாரியோ. இதை விட அதிகமான இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் இருக்குது, இதை விட கம்மியான இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பீட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மினிமம் லெவல் ரிட்டர்ன் எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேபிட்டல் வைக்கிறாங்கன்னா ஒரு மினிமம் லெவல் ஒரு 8% ரிட்டர்ன் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு 4% இன்ஃப்ளேஷன் கழிஞ்சது அப்படின்னா, அது அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் ரிட்டர்னுங்கிறது இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 4% இருக்குது 8% கேஸில், சரிங்களா? இந்த 4%ல் இன்னொரு சிக்கல் வருது. இது வந்து என்ன கரன்சியில், யூஎஸ் டாலரில் இருக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை ஐஎன்ஆரில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நாட்டுடைய கரன்சியில் இருக்கா அப்படிங்கும்போது இந்த கரன்சி டிப்ரிசியேஷனும் ஒன்று இருக்குது, சரிங்களா? கரன்சி டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமாக வரும், சரிங்களா? இது வந்து இன்னுமே ரிட்டனாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மினிமம் லெவல் வந்து ஒரு சம் ரிட்டர்ன் வேணும். 8% ரொம்ப கம்மி. ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேஸுக்கு நான் சொல்கிறேன். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லாட். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி. ஒரு 500 ரூபாய், 1000 ரூபா, 1 லட்சம், 10 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி. உங்களுடைய பணம் அதிகமாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், சரிங்களா? லிக்விடிட்டி ப்ராப்ளமும் வரும். இப்போ பார்க்கிங் லாட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். 10,000 கோடியை பை பண்ணி 10,000 கோடி செல் பண்ற அளவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கணும். அப்போ 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி புழங்கக்கூடிய மார்க்கெட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு சில கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி தான் வரும். அப்போ நீங்க அந்த கம்பெனியில அந்த ஷேர்ஸ், அதாவது வந்து அவங்க செல் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் வந்து ஒரு 50% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 கோடிக்கான ஷேர்ஸ் தான் வந்து வெளியவே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி அவங்க வந்து 10,000 கோடியை பார்க் பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டு முக்கியம். ஏன்னா 10,000 கோடியில லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் 10,000 கோடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை செல் பண்ணி ஈஸியாக வெளியெடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்கணும், சரிங்களா? அங்கே பையரும் இல்லை செல்லரும் இல்லை. 10,000 கோடி செல் பண்ணுற அளவுக்கு அங்கே செல்லரு நமக்கு வந்து வாங்குறதுக்கு செல் பண்ணோம்னா அங்கே பையர் இல்லை அப்படின்னா அங்கேயும் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இதுதான் வந்து ஒரு பெரிய லெவல் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீட்டிங் ரிட்டர்ன். இப்போது மார்க்கெட் பீட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிஃப்டியில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நிஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 12% வந்து சிஏஜிஆர், அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி ஒரு பாண்டை சம்திங், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டட் ரிட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% கிடைக்குது இதே மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்.
ஏன்னா நீங்கள் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி போயிடலாம். ஏன்னா மார்க்கெட்டை பீட் பண்ணி உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். மார்க்கெட்டை பீட் பண்ணணுங்கிறதா இந்த 12% மேலே வருஷத்துக்கு காம்பவுண்டர் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது யூஸ். ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணியும் அதே 12% தான் வருது, இல்லை அதை விட கம்மியாக வருதுன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இது வந்து அடுத்த லெவல், அதாவது அட்வான்ஸ் லெவலில் மார்க்கெட் பீட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்னை, ஒரு பெரிய லெவல் க்ரோத்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடுத்த லெவல். ஆனால் பேசிக் வந்து இந்த 4 பாயிண்ட் தான். இந்த 4 பாயிண்ட் இல்லாமல் அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வேஸ்ட்டு, அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் கண்ட்ரி, அதாவது வந்து கிராஸ் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா குளோபல் லெவல் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அது வந்து அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மல்டிபிள் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போது ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அந்த கண்ட்ரியுடைய க்ரோத்து, அந்த கண்ட்ரியுடைய ஃபியூச்சரை பொறுத்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எல்லா கண்ட்ரியுடைய ஸ்டாக்ஸு, அசட்டு எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மேஜராக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பாண்டு மார்க்கெட் இருக்கும் மேஜராக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல், சரிங்களா. கோல்டு வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட் கிடையாது, கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல். ஆனால் என்னன்னா அந்தந்த நாட்டுடைய கரன்சியை பொறுத்தும் என்ன ஆகுது, கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலரில் கோல்டை மெஷர் பண்ணுறதுக்கும் இந்தியன் ருபீஸில் மெஷர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா. ஸோ ஏன்னா இந்தியன் ருபீஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே யூஎஸ் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கோல்டு வந்து வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் யூஎஸ் டாலரில். அப்போ எந்த நாட்டு கரன்சி வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கோல்டோடைய வேல்யூ வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் எனிவே கோல்டு மார்க்கெட்டு இருக்குதுன்னு நம்ம கணக்கில் வச்சுக்குவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட், அதாவது வந்து கரன்சி மார்க்கெட்னா பேசிக்காக நீங்கள் இந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே கரன்சி மார்க்கெட் வந்துடும், சரிங்களா. கரன்சி மார்க்கெட் வந்துடும். இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இன்வெஸ்டருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போர்ட்ஃபோலியோவில் பேசிக்காக ஒரு அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோவில் அவங்க வந்து ஒரு அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரு ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கோல்டுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு, இந்த மூணுக்குமே இதில் ஒரு 70% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 lakh கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 70,000 70K அப்படிங்கிற அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% அலோகேட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு 10%, அதாவது வந்து 1 lakh கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அளவு 20,000, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டுங்களா. இப்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்ஸில் இவங்க பண்ண 70,000 ரூபா, அதாவது 70% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 90,000 ரூபா 90K ஆயிடுது, அதாவது வந்து 20,000 ஜாஸ்தி ஆயிடுது. இந்த பாண்டில் இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய் ஆயிடுது, குறைஞ்சிருது, சரிங்களா. இப்போது இவங்களுடைய கோல்டில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வருது, 90 10 20 90 ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 1,15,000, 1.15 lakhs டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 1 lakh பண்ணாங்க, இப்போ 1.15 lakhs இருக்குது. 1.15 lakhஸில் 90,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பர்சன்டேஜ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70%க்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பர்சன்டேஜ் வைஸ் வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ 90,000 அப்படிங்கிறது இதில் வருமானம் எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 90,000 into 100 divided by 1,15,000, 78% வருது, சரிங்களா. 78.26% வருது. இப்போது 70% தான் வந்து நமக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து ஸ்டாக்ஸில் அலோகேட் பண்ணணும். 78% வந்து இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸில் மட்டுமே 78% இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு லாங் டேர்மில் அசட்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் பண்ணும்போது என்னென்னா இந்த 78%ல் 70% தான் ஸ்டாக்ஸில் இருக்கணும்னா இந்த
8% வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. இந்த 8% கட் பண்ணிட்டு இதுல பாண்ட் மார்க்கெட்ல வந்து வேல்யூ கம்மியா இருக்கு, ஸோ இதுல வந்து பை பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங். இந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படிங்கிறதும் பெரிய லெவல்ல மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மார்க்கெட்டு செல் ஆஃப் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படிதான் வந்து நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல வந்து ஃபெட், அதாவது வந்து ஃபெட் அப்படிங்கிறது ஃபெடரல் ரிசர்வ், அதாவது யூஎஸ் உடைய யூஎஸ் நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க். சரிங்களா? யூஎஸ் சென்ட்ரல் பேங்க் தான் ஃபெட் அப்படின்னு பேரு. நம்ம ஊர் சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐன்னு பேரு. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குல்லையே, இந்த இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ, ஸ்டாக், பாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா நாட்டிலையும் மிக்ஸ் ஆகிருக்கலாம். மல்டிபிள் கண்ட்ரிஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கலாம். இப்போ யூஎஸ்ல வந்து அதிகமான பாண்ட், யூஎஸ் பாண்டுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா வந்து செல் ஆகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆர்பிஐ வந்து இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும், கரன்சி மார்க்கெட்டை வந்து இன்ஃப்ளேஷன்லாம் ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் விட முடியாது. ஃபெட்டை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளும் அதை அப்படி பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போக முடியாது. ஸோ இதுதான் வந்து பேசிக். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பணம் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரியாக்ஷன், எஃப்ஐஐ வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பாண்டுடைய ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டுடைய ஈல்டு வேற, பாண்டுடைய ப்ரைஸ் வேற. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ பாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபா ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 10% ரிட்டர்ன். இப்போ 100 ரூபா பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாயா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 80 ரூபாயா ஆயிடுச்சு அப்படின்னா அதே 10 ருபீஸ் ரிட்டர்ன் வந்து மோர் தென் என்ன ஆகும்? இப்போ 80 ரூபாங்கிறது வந்து 100 ரூபாயில அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது 10% ரிட்டர்ன். அப்போ 80 ரூபாய்க்கு 10 ரூபாங்கிறது எவ்வளோ? அதை வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? 10 இன்ட்டு 100 டிவைடட் பை 80 போட்டோம்னா எவ்வளோ வருது? நகர மாட்டேங்குது. 12.5% ரிட்டர்ன் வருது. இப்போ நீங்க பாருங்க, 12.5% ரிட்டர்ன் வருது. நீங்க 10% 100 ரூபாய்க்கு இருக்கும்போது 10 ரூபா இருந்தா 10% ரிட்டர்ன். ஆனா அதே பாண்டு விலை குறையும் போது, நிறைய பேர் செல் பண்றாங்க, விலை குறையும் போது அதோடைய அதே 10 ரூபா ரிட்டர்ன் வந்து எவ்வளோ ஆகுது? 12.5% ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய விலை கம்மியாயிருது. ஸோ ஈல்டு, இந்த கான்செப்ட் தான் வந்து ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஏன் செல் பண்ணுறாங்க? செல் பண்ணுறதுனால தானே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டுடைய ரேட்டு ஃபியூச்சரில் வரக்கூடிய பாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டர் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைன்னா அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டை வந்து செல் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் இந்த பாண்டுடைய செல் ஆஃப் பண்ணுச்சுன்னா ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சருடைய பாண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி இன்வெஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதனால தான் பாண்டுடைய ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனாலும் கூட பாண்டுடைய ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரீவியஸ் ஓனர், அதாவது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டுடைய இன்வெஸ்ட் பண்ணாங்களே, இந்த 20Kலேருந்து 50K ஆச்சு இல்லையா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதிகமான ஈல்டு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? இதில் கொஞ்சம் பை பண்ணுவாங்க. பாண்டுடைய ப்ரெசன்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவுடைய பாண்டு ஈல்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க முடியாது, குறைக்க மாட்டாங்க, இன்க்ரீஸ் வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுது? பாண்டுடைய ஈல்டு ரைஸ் ஆகுது. அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணம் வந்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு போகுது. இப்போ இந்தியாவிலே இந்த நிலைமைன்னா இந்தியாவுடைய கரன்சி மார்க்கெட்டும் ஃபால் ஆகுது. அப்படிங்கும் போது யூஎஸ் உடைய பாண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்ம நாட்டில் இருக்கிற பணமெல்லாம் யூஎஸ்க்கு போய்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து பேசிக்காக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்.
இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா நம்மளுடைய கரன்சி இருக்கு இல்லையா, நம்ம ஐஎன்ஆர், அந்த ஐஎன்ஆர் ஆல்ரெடி வந்து வீக் ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஎன்ஆரை செல் பண்ணி யூஎஸ் டாலரை பை பண்ணி தான் போக முடியும். சரிங்களா, யூஎஸ் டாலரை பை பண்ணுவாங்க. இப்படிதான் இன்வெஸ்டர் வந்து உள்ள வரும்போது யூஎஸ் டாலரை விற்று ஐஎன்ஆரை வாங்கியிருப்பாங்க. ரைட்டா, இப்போ இந்தியா விட்டு வெளியே போகும்போது ஐஎன்ஆரை செல் பண்ணி யூஎஸ் டாலர் பை பண்ணுறாங்க. அப்போதான் வந்து என்ன பண்ண முடியும், அவங்க வந்து பணத்தை வந்து வெளியே கொண்டு போக முடியும், யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து யூஎஸ் டாலரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் வந்து 1000 யூஎஸ் டாலர் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 1000 அது ட்ரில்லியன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 யூஎஸ் டாலர் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ வந்து அதுல அது எங்கிருந்து வந்தது அந்த 1000 யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது? நம்மளுடைய ஐஎன்ஆரை வாங்குறதுக்காக யூஎஸ் டாலரை வித்து தான் ஐஎன்ஆரை வாங்கியிருப்பாங்க. அது வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ண முதலீடுல கிடைச்ச ரிட்டர்ன் வந்து யூஎஸ் டாலர்ல கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நம்ம ரெமிட்டன்ஸ், அதாவது வந்து வெளிநாடுகள்ல இருந்து யூஎஸ் டாலர்ல பணம் அனுப்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப்ல இருந்து வரக்கூடிய இன்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு வரும். இந்த மாதிரி பல வகையா யூஎஸ் டாலர் உள்ள வருது, நம்ம நாட்டுக்குள்ள வருது. அது வந்து நமக்கு ரிசர்வ் கரன்சியா இருக்குது, ரிசர்வா இருக்குது. சரிங்களா, கரன்சி ரிசர்வா வந்து ரிசர்வ், யூஎஸ் டாலர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நம்ம வந்து யூஎஸ் டாலரை செல் பண்ணி இந்தியன் ருபீஸை பை பண்ற மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலா பண்ண முடியாது. ஆர்பிஐ வந்து அதை பண்ணுவாங்க. ஏன்னா கரன்சியை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு ஸ்டார்டிங் பண்ணுவாங்க கரன்சி மார்க்கெட்டை. அது ரீசெண்டா நிறைய டைம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட கரன்சி கம்மியாயிட்டே இருக்குது. ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதிகமான விலை கொடுத்து யூஎஸ் டாலரை வாங்க வேண்டியது வரும். அப்போ நம்மளுடைய கரன்சி வந்து இந்த சினாரியோல இன்னுமே வீக் ஆகும். இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாயிட்டு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாண்டு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் யூஎஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேட், ஸ்டாக்குக்கு வந்து பேட். சரிங்களா, பேட் ப்ராப்ளம். ஏன்னா இங்க இருக்கிற பணம் தான் செல் ஆஃப் ஆகி போகுது. ஏன்னா மார்க்கெட் சைக்கிள் மாறிடுச்சு. மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்து தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டுடைய ரிட்டர்ன் ஜாஸ்தியாக பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸி. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் வந்து கேஷ் ஃப்ளோ கிடைக்குங்கிறதுனால கோல்டு மார்க்கெட்டும் சேல் ஆஃப் ஆகும். அதனால தான் கோல்டு வந்து என்ன ஆகுது, இப்போ செல் ஆஃப் ஆகுது. கோல்டு வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா பாண்டு மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு மினிமம் லெவலில் க்ரோத் இருக்கும். இப்படின்னு இருக்கும்போது மொத்தமாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஏதாவது வார் நடக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நமக்கு வந்து இங்கே எங்கேயுமே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கும் போது இன்வெஸ்டர் வந்து கோல்டாக மாற்றுவாங்க. ஓகேவா, இது வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போது ஒருவேளை இப்போ வார் சுச்சுவேஷனை விடவுமே இந்த பாண்டு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதில் வந்து பணம் ரிட்டர்ன் கிடைக்குதுங்கும் போது கோல்டோடைய செல் ஆஃப் நடக்கும். அப்போ கரன்சி மார்க்கெட் எல்லா சைட்லையும் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இது இப்போ திருப்பியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பேசிக்காக வந்து நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷன். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது. சரிங்களா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர், அதாவது எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக போல்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்மளுடைய கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றது. இது ரெண்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கரன்சி மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கரன்சி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கணும். எஃப்ஐஐ உள்ள வரும்போது அதிகமான கரன்சி ரிசர்வ் நம்மக்கிட்ட வரும்போது கரன்சி மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மூணுமே சேர்ந்து அடிபடுது. சரிங்களா, இப்போ இந்த மூணுமே சேர்ந்து அடிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து சால்வ் ஆகணும். இது கூட சேர்ந்து ஆயில் மார்க்கெட்டும் என்ன ஆகுது, ஆயில் மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஈரான் வார் வந்து இப்போ சால்வ் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த டீலுமே வர ஆரம்பிக்கல. அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தினால பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஆயில் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஆயில் இம்போர்ட்டிங் எல்லாமே, நம்ம ஆயில் இம்போர்ட்டிங் நேஷன், அதிகமான ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய நேஷன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் டாலரில் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னுமே நிறைய யூஎஸ் டாலர் தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் டாலருடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோடைய கரன்சி இன்க்ரீஸ் ஆகும், நம்ம கரன்சி இன்னுமே வீக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிலுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா சுச்சுவேஷன் இந்த லாலா பலோசா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லாலா பலோசா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு
நீங்கள் கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த கொரோனா டைமில் வந்து வேலையும் போயிருக்கும், ஜாபும் போயிருக்கும். அந்த கரெக்டாக அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பெரிய லோன் ஒன்று எடுத்திருப்பீங்க. இப்போ ஜாபும் போச்சு, லோனும் வந்து இருக்குது. அந்த லோன்னால ப்ராப்ளம் வந்து அதை கட்ட முடியாத போது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ எமோஷ்னல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஜாபும் இல்லாமல் உங்களுக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஃபியூச்சர் ஜாபை தேடணும். இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். இதில் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஜாபும் போகுது, இது எல்லாம் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் வரும்போது அது லால் ஆஃப் ப்ளஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது நெகட்டிவ்க்கும் பொருந்தும், பாசிட்டிவ்க்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, உங்களோட இடம் வந்து பெரிய லெவலில் வந்து ஏதோ ஒரு சென்ட் 2 சென்ட் வச்சுருக்கீங்கன்னா அது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் போட்ட கோல்டுடைய ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் சேரும்போது அதுவுமே வந்து என்ன ஆகும், லாலா ப்ளஸ் எஃபெக்ட்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இதுல வந்து நமக்கு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ வந்து இந்தியன் மார்க்கெட்ல. இது வந்து எப்படி சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி ஸ்டெபிலைசேஷன்ல 3 ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆர்பிஐல வந்து 3 ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒன்று பாண்டு மார்க்கெட்டை காப்பாற்றணும், ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாற்றணும், இல்லைன்னா கரன்சி மார்க்கெட்டை காப்பாற்றணும். ஆர்பிஐ வந்து இந்த 3ல் 2 தான் காப்பாற்ற முடியும், 1 டீல்ல விட முடியும். ஏன்னா வேற வழி கிடையாது. நீங்க இதை பத்தி நான் டீட்டெயில்டா சொல்றேன், ஆனா ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. ஆர்பிஐ ஃபங்க்ஷனாலிட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னன்னா growth-ஐ கிரியேட் பண்றது கிடையாது. அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டெபிலிட்டி உருவாக்குறது. அதாவது இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டேபிள் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது growth-க்கு அடிபட்டாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து கரன்சி மார்க்கெட் வீக்கா இருக்குது, பாண்டு மார்க்கெட்டை காப்பாத்துறதா ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாத்துறதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை ஆக்சுவலாக டீல்ல விட்டாங்க. கரன்சி மார்க்கெட்டையும் பாண்ட் மார்க்கெட்டையும் காப்பாற்றுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா பாண்ட் மார்க்கெட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட்டுடைய பெரிய ப்ராப்ளமாக மாறும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும், கொஞ்சம் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்குறாங்க. அதை போட்டு விட்டு இது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எக்கனாமிக்ஸ், இதில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதில் 2ல் ஏதோ ஒன்று, சாரி இந்த 3ல் ஏதோ 2 தான் காப்பாற்ற முடியும், 1 டீல் விட முடியும். அது எந்த மார்க்கெட்டை டீல் விட்ற போறீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆர்பிஐ எடுக்கக்கூடிய முடிவு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாண்ட் மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீலில் விட்டாங்க. இதான் நடக்குது. ஓகேவா? 3ஐயும் காப்பாற்ற நினைச்சு பேங்க்ரப்டான வீணா போன நாடுகள்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதனால வந்து இந்த 3ஐயுமே காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால வந்து இது இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து பேசிக் எக்கனாமிக்ஸ். வேர்ல்டு லெவலில் சென்ட்ரல் பேங்க் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது எல்லாமே இப்படி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ மினிமம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியுடைய வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் பேஸ்டா எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? அதை பார்த்த போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே, இப்படிதான் வேல்யூவேஷன் இருக்கு, ஸோ இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது. இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், ஆனால் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே புல் மார்க்கெட்டாக மாறுமாங்கிறதா கொஸ்டின் பாயிண்ட். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். என்னுடைய கோர்ஸஸும் இருக்கும், அந்த வீடியோவை இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள்.